ஹாய், இன்றைக்கி வடபழனி முருகன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே நேரமே எந்திரிச்சு கிளம்பியாச்சு. மணி ஒரு 6 மணி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். செம்ம க்ரௌடு. நாங்கள் நினச்சோம் இந்த இயர்லியாக போனோம்னா கொஞ்சம் டிராஃபிக் இருக்காது, கோவிலில் கூட்டம் இருக்காது அப்படிங்கிறத நினச்சி தான் பிளான் பண்ணி கிளம்புனோம். ஆனால் கோவிலில் கூட்டம் இல்லை. பட் டிராஃபிக் செம்ம டிராஃபிக்னே சொல்லலாம். பயங்கர டிராஃபிக்கு. அதாவது சென்னையில் டிராஃபிக் இல்லை அப்படின்னா தான் ஆச்சரியம். டிராஃபிக் இருந்தால் அது ஒரு பெரிய ஆச்சரியமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டுருந்தோம் பாருங்கள். அந்த டிராஃபிக் ஜாமில் பார்த்தோன்னா பக்கத்தில் ஒரு ஃப்ரூட்ஸ் வண்டி நின்றுட்டு இருந்துச்சு. கரெக்டாக அது மேலே போய் காக்காலாம் உட்காந்து அவ்வளோ கிரேப்ஸே கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. டிரைவரும் கண்டுக்கவே இல்லை. ஆனால் அந்த வண்டி நகர்றதுக்குள்ளே எவ்வளோ எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ எடுத்துச்சு. அப்புறம் அப்படியே ஊறி நாங்களும் கோவில்கிட்ட வந்துட்டோம். வந்த உடனே பார்த்தோன்னா சரி சாமி கொஞ்சம் பூ மாலை, அதுக்கப்புறம் தலைக்கு பூவு, அப்புறம் விளக்கு எல்லாம் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போனோம். ஆனால் 7 மணிக்கு செம்ம வெயில், பயங்கர ஹாட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பூவெல்லாம் வாங்கிட்டு, ஆனால் சென்னை பூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஊர் பூவை விட இந்த பூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் தலைக்கு நிறைய பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போனோன்னா 50 ருபீஸ் கொடுத்து நம்ம 50 ரூபா கொடுத்து போனோம் அப்படின்னா சாமிக்கு பக்கத்துலேயே பார்க்குற மாதிரி பார்க்கலாம். கொஞ்சம் ஃப்ரீ தரிசனம் போனால் கொஞ்சம் தள்ளி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 50 ரூபா கொடுத்து தான் அப்புறம் பக்கத்துலேயே பார்க்குற மாதிரி போனோம். அதுக்கப்புறம் சாமியோட அந்த ஒவ்வொரு வரலாறு போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சிலைகள் வரைஞ்சிருந்ததும் நல்லா இருந்தது. சுவாமி மலையில் என்ன, திருப்பரங்குன்றத்தில் என்ன, திருச்செந்தூரில் என்னென்னா அந்த ஸ்டோரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அழகாக சுற்றி வரைஞ்சிருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டே போயிட்டு சரி விளக்கேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாமிக்கு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே அபிஷேகம் அலங்காரம்லாம் நடந்துட்டு இருந்துச்சா, அதனால் 8 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னாங்க. நாங்கள் ஒரு 7:30 பக்கமாகவே போயிட்டோம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். உடனே ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரின்னா அப்புறம் உள்ளே போயிட்டு சாமி பார்க்கலான்னு போனோம் பாருங்கள். அந்த இடத்துக்கிட்ட நல்ல பெரிய பெரிய ஃபேன் போட்டிருந்தாங்க. இந்த காற்றாலையெல்லாம் எவ்வளோ பெருசு இருக்கும். லைட்டாக சுற்றினாலே காற்று அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது காற்று. நாங்கள் கூட இந்த ஃபேன்லேருந்து வருதா இல்லை வெளிக்காற்று வருதா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் காற்று பார்க்குறதுக்கு வெளியில் வெளிக்காற்று இயற்கையாக வர காற்று எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருந்தது. அப்புறம் ஃபேன்கிட்டே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பார்த்துட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு பூ அப்புறம் திருநீர்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கோவிலை விட்டு வெளியில் வந்தாச்சு. வந்தோடனே ஏதாவது போனதுக்கு ஞாபகார்த்தமாக வாங்கணும்ல, நான் எங்கே போனாலுமே அதை வாங்கிடுவேன். அப்புறம் முருகனுடைய அந்த ஸ்டிக்கர்ஸ் மட்டும் ஒன்று வாங்கிட்டு செம்ம பசி வேறு. அதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் சின்ன ஹோட்டல் இருந்தது, அங்கே போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே ஃபஸ்ட்டு எப்படா காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அது எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.